இது மேட்டுப்பாளையம் 2 பிரான்ச்சோட அவல நிலை. எப்படி எப்படி படுக்க முடியும்? தூங்காமல் நாளைக்கு வண்டி ஓட்டி ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யார் சார் பார்ப்பாங்க? விடிய விடிய தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனையில் மேற்கூரைகள் சேதமடைந்து ஓய்வறையில் மழைநீர் ஒழுகுவதால் ஓய்வெடுக்க வழியின்றி தவிப்பதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்கூரையை சீரமைக்கும்படி கடந்த 6 மாதங்களாக கோரிக்கை விடுத்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது மேட்டுப்பாளையம் 2 பிரான்ச்சோட அவல நிலை. மேட்டுப்பாளையம் 2 பிரான்ச்சில் ரெஸ்ட் ஹவுஸோட அவல நிலை பாருங்கள், எல்லோருமே பாருங்கள். இது நாங்கள் மேட்டுப்பாளையம் 1 பிரான்ச்சில் போட்ட மாதிரி ஏசியோ அல்லது எதுவுமே கேட்கல, டைல்ஸோ கேட்கல. இங்கே இருக்கிறத ஒழுகிறத சரி பண்ணி கொடுத்தாலே போதும். நாங்கள் எப்படி தூங்குறது, என்ன பண்ணுறது? இதில் நாங்கள் காலையில் செட் அவுட் பண்ணணும், 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். இந்த அவல் நிலை நாங்கள் 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். எதுவுமே நடக்கலை இந்த 2 பிரான்ச்சில். ஏன் சார் நாங்கள் என்ன பாவப்பட்டவங்களா? நாங்கள் இந்த பிரான்ச்சில் டெய்லி ஒரு 10-15 பேர் படுக்கிறோம். இங்கே நிலைமை பாருங்கள். இங்கே நாங்கள் எப்படி படுக்கிறது, காலையில் வண்டி செட் அவுட் எப்படி பண்ணுறது? இந்த செட் அவுட் பண்ணலைன்னா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. டீசலுக்கு மட்டும் வக்கனையாக 3 பேர் உட்காந்து கேள்வி கேட்குறீங்கள, இதை ஏன் சார் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அந்த டீசல் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா? இங்கே ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்சு தூங்காமல் நாளைக்கு வண்டி ஓட்டி ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யார் சார் பார்ப்பாங்க? விடிய விடிய தூங்காமல் உட்காந்துட்ருக்கோம். விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கீங்க. ஒரு பெட்டில் படுக்க முடியுமா? பாருங்கள், இது பாருங்கள். எப்படி படுக்க முடியும்? ரெஸ்ட் ஹவுஸில் இந்த நிலைமை இருந்துச்சுன்னா எப்படி படுக்க முடியும்? கொஞ்சமாவது மனசாட்சியோடு யோசிங்க சார். இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுங்க சார். எத்தனை டைம் சார் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது? நீங்கள் அதிகாரிங்க தானே. இதை GM MD வரைக்கும் இதை அனுப்புகிறேன். இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து கொடுங்க. சரிங்களா?